சமீபத்துல விவசாயம் பண்ண ஆள் தட்டுப்பாடா இருக்குன்னு சொல்லி தான் வட மாநிலத்து ஆளுங்கள வச்சு விவசாயம் பார்த்துட்டு இருக்கீங்க ஒரு வருஷமா. ஆமா. இப்போ இது போல ஆள் கிடைக்காம பாத்தீங்கன்னா எல்லா விவசாயிகளும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. உண்மை. அப்போ வந்து இந்த இவங்கள வச்சே எல்லாருக்கும் வந்து விவசாயம் பண்ணிரலாமா? வந்து நட்டு குடுப்பாங்களா? அது சாத்தியம் இல்ல தம்பி. காரணம் என்னன்னா, அவங்க 100 குழி 2 மகனும் வரமாட்டாங்க. ஆ. மினிமம் ஒரு 10 ஏக்கர், 20 ஏக்கர் இந்த மாரி இருந்தா தான் வருவாங்க. ஆ, ஆ. அப்படி வந்துருச்சுன்னா, பக்கத்துல ஏதாவது 100 குழி 2 உள்ளவங்கள நம்ம செஞ்சு குடுக்க முடியும். ம். இதுக்காக தூரத்துலலாம் கொண்டு போய் செய்யணுங்கிறது முடியாத பட்சம். ம். அப்படிங்கிறப்ப இத என்ன பண்ணோம்னா, அந்த கவர்மெண்ட் அந்த 100 ஆள வேலை ஆரம்பிக்கிறத, ம். அந்த சம்பா பட்டம், ஆ. உருவ பட்டம், ஆ. அது மாரி ஒரு காலகட்டத்த அந்தந்த யூனியன்ல அவங்கள்ட்ட ஒரு கணக்கெடுத்து, ஆ. இந்தந்த ஏரியாவுல எப்படி எப்படி வேலை ஆரம்பிக்கிறாங்கங்கிற மாரி, ம். அவங்க இதுக்கு உதவிகரமா இருந்தாங்கன்னா, விவசாயிகளுக்கு கொஞ்சம் பக்கபலமா நல்லா நல்லா இருக்கும். ஆ. அந்த மாரி இவங்க செய்யாம, இவங்க 100 ஆள வேலைய ஒரு ஒரு டைம் இல்லாம இவங்க கண்ட நேரத்துக்கு குடுத்தாங்கன்னா, ஆ. விவசாயத்த பாதிக்கிற அளவுக்கு தான் இருக்குது. ஆ. அதுக்கு என்ன பண்ணணும்னா, கவர்மெண்ட் அந்தந்த ஏரியாவுல ம். ஒரு வேலை ஆரம்பிக்கிற நேரம் பார்த்து, ம். அந்த நேரத்துல ஸ்டாப் பண்ணி, ம். அது முடிஞ்ச உடனே திரும்ப 100 ஆள வேலைய குடுத்தாங்கன்னா, மக்களுக்கு ம். உதவியா இருக்கும். இந்த ம். வேலையும் முடியும், விவசாயியோட சேவையும் முடியும், அவங்களுக்கு வேலையும் தொடர்ச்சியா வேலை இருக்கும். ம். இந்த 100 ஆள வேலையும் அந்த விவசாய நேரத்துல தான் ஆரம்பிக்குது. ம். அதுவும் அவங்களுக்கு பலன் இல்லாம அந்த அந்த விவசாய நேரத்திலேயே சாகுபடி பண்ணி விவசாய நேரத்துல தான் அவங்க 100 ஆள வேலையை அட்டன் பண்றாங்க. ஆ. அப்ப அந்த 100 நாள வேலை முடிஞ்சதுன்னா சாகுபடி முடிஞ்சிடும். நம்ம வெளியில இருந்து ஆளை சிரமப்பட்டு கொண்டாந்து ஆ. இதை முடிக்கிறதுக்கு ரொம்ப போதும் நம்மளால முடிய மாட்டேங்குது. ஆ. வருங்காலத்துல இந்த விவசாயத்தை காவந்து பண்ண முடியுமாங்கிறத கேள்விக்குறியா இருக்குது. ஆ. ஏன்னா வருங்கால பிள்ளைங்களுக்கு நம்ம இதை கத்துக் கொடுத்து நீங்களும் இதை தொடர்பு கொடுங்கன்னு சொன்னாக்க, இப்பவே இவ்வளவு பிரச்சனை இருக்கிறப்ப இந்த வருங்காலத்துல ம். என்ன சூழ்நிலை ஆகப்போகுது தெரியல. ஆ. இப்ப நம்ம தஞ்சை மாவட்டம் நெற்களஞ்சியம்னு பேர் எடுத்தது. ஆ. இப்ப எப்படி இருக்கு நம்ம நெற்களஞ்சியம்? ஆ. ஆ. வாழ் தட்டுப்பாட்டுனால விவசாயத்தை குறைச்சிட்டு வராங்க. பூரா எல்லாம் தென்னை மரமும் ம். தேக்க மரமும் இப்படி போட்டு ம். குறைச்சிட்டு வராங்க. சாகுபடியோட பரப்பளவு இருக்க குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ம். இன்னொரு 10 வருஷத்துல எப்படியா இருந்தாலும் சிரமத்துக்கு நம்ம ஆளாகுறதுங்கிறது அது உறுதி.